ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ராஜா நேற்று தனியார் தொலைக்காட்சி விவாதத்தில் பங்கேற்றிருந்த போது எதிர்பாராத விதமாக திடீரென மயங்கி விழுந்தார். அங்கிருந்து அவர் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டது. அதன்பின் அவர் சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டது உறுதி செய்யப்பட்டது. அதற்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் அவர் சிகிச்சைக்கு ஒத்துழைத்து குணமடைந்து வருவதாகவும் அவரது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் உரையாடி வருவதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ராஜா நேற்று தனியார் தொலைக்காட்சி விவாதத்தில் பங்கேற்றிருந்த போது எதிர்பாராத விதமாக திடீரென மயங்கி விழுந்தார். அங்கிருந்து அவர் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டது. அதன்பின் அவர் சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டது உறுதி செய்யப்பட்டது. அதற்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் அவர் சிகிச்சைக்கு ஒத்துழைத்து குணமடைந்து வருவதாகவும் அவரது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் உரையாடி வருவதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ராஜா நேற்று தனியார் தொலைக்காட்சி விவாதத்தில் பங்கேற்றிருந்த போது எதிர்பாராத விதமாக திடீரென மயங்கி விழுந்தார். அங்கிருந்து அவர் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டது. அதன்பின் அவர் சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டது உறுதி செய்யப்பட்டது. அதற்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் அவர் சிகிச்சைக்கு ஒத்துழைத்து குணமடைந்து வருவதாகவும் அவரது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் உரையாடி வருவதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது.